தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. அவுட் சோர்சிங் முறையில் ஆசிரியர்கள் நியமனம் குறித்து தற்போது அண்ணா பல்கலைக்கழகம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். அவுட் சோர்சிங் மூலம் ஆசிரியர்களை நியமிப்பதாக வெளியான தகவலுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஒருபோதும் அவுட் சோர்சிங் முறையில் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பும் திட்டம் இல்லை என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். ஆசிரியர் அல்லாத பணியிடங்களையே அவுட் சோர்சிங் மூலம் நியமிக்கப்படும் என்றும், கவனக்குறைவால் அவுட் சோர்சிங் முறையில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவர் என்ற முந்தைய சுற்றறிக்கையில் தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் மறுப்பு தெரிவித்து விளக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கீதன், இந்த நியமனம் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகம் அவுட் சோர்சிங் முறையில் பேராசிரியர்களை நியமிக்கப் போவதாக ஒரு தகவல் என்பது வெளியானது. இது கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற ஒரு மாநிலத்தின் முதன்மை பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய இடத்தில் அவுட் சோர்சிங் முறையில் பேராசிரியர்களை நியமிப்பது என்பது சரியாக இருக்காது என்று பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கின்றது. அதில் குறிப்பாக அவுட் சோர்சிங் முறையில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கே ஆட்களை நியமிப்பதற்கான அந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டதாகவும், கவனக்குறைவு காரணமாக அவுட் சோர்சிங் முறையில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று தவறுதலாக அந்த சுற்றறிக்கையில் வெளிவந்து விட்டதாகவும் தற்போது அண்ணா பல்கலைக்கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எந்த சூழ்நிலையிலும் அவுட் சோர்சிங் முறையில் ஆசிரியர்களை நியமிக்கும் எண்ணம் இல்லை என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அந்த சுற்றறிக்கையில் தற்பொழுது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே ஆசிரியர் அல்லாத பணியிடங்களே அவுட் சோர்சிங் முறை நிரப்பப்படும் என்பதை தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகம் தற்பொழுது வெளியிட்டுள்ள சுற்றறிக்கை மூலமாக உறுதி செய்திருக்கின்றது. தகவலுக்கு நன்றி கீதன்.